அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆதாரமாக செய்தியின் வசனமாக நாம் தெரிந்து கொண்டது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. அவர் பாருங்க, நமக்கு தூரமானவராய் இருக்கவில்லை. அவர் நமக்கு ரொம்ப சமீபமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேடுதலுக்கு, நம்முடைய கண் பார்வைக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் தூரமானவராக இருக்கவில்லை. அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். முதலாவது அவர் தூரமானவர் அல்ல, இரண்டாவது நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிற வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு கிறிஸ்து, அண்ட சராசரங்களையும் உருவாக்கின, தன்னுடைய வார்த்தைகளினாலே உருவாக்கின மகா பெரிய தெய்வத்திற்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் பெற்று தந்தும் இருக்கிறார் என்று இந்த 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுதான் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட என்றென்றும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். இன்றைக்கும் அநேகர் என்னை கடந்து சென்றார்கள், அநேகர் என்னை வியாகுலத்துல தள்ளி போனார்கள், என்னை கண்டுகொள்ளுவார் யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் தூரமானவர் அல்ல. உங்களை கர்த்தர் நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்தருளி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் திரும்பவும் நம்பிக்கை ஊட்டுகிறவராய், நம்பிக்கை தருகிறவராய், தம் மீது விசுவாசம் வைக்கிற அனைவருக்கும் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைம்மா, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். எதினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம சமீபமாக்கப்பட்டோம் என்று கொஞ்சம் இன்னும் விரிவாய் பார்ப்போம். எதினாலே அவர் நமக்கு தூரமானவர் அல்ல என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம் இல்லையா? அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, எதினாலே அவர் நமக்கு சமீபமானார் என்று வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது, முன்னே நாம் தூரமாய் இருந்தோம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம். அல்லேலூயா. இன்றைய லெந்து நாட்கள்ல இருக்கிறோம். இன்றைய லெந்து நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, நான் சிலுவையில உனக்காக சிந்தின இரத்தத்தினாலே நீங்கள் எனக்கு சமீபமானீர்கள். முன்பு நீங்களும் தூரமாய் தான் இருந்தீர்கள், ஆனால் சிலுவையிலே நான் உனக்காக சிந்தின பாடுகள், உனக்காக சிந்தின ரத்தங்கள், உனக்காக நான் பட்ட பாடுகள், வியாகுலங்கள் எல்லாவற்றும், எல்லா காரியமும் நான் உங்களை சமீபமாக வரவும் நீங்கள் என்னிடத்திற்கு வரவும் நமக்கு இடையே இருந்த திரைச்சிலையை அது 2ஆக கிழித்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் சிலுவையிலே நமக்கு பெற்று தந்தார். அதே போலவே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே சகல ஜனங்களையும் தோன்ற பண்ணி பூமியிலே குடியிருக்க செய்திருக்கிறாராம். பாருங்க, அவருடைய ரத்தம் சமீபமாக்கினது, அவருடைய ரத்தம் சகல ஜனங்களையும் இந்த பூ உலகில் தோன்ற பண்ணி, அல்லேலூயா, பூ உலகில் தோன்ற பண்ணி இந்த பூமியில குடியிருக்க வைத்திருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அவரை வேண்டும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை வேண்டும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் ஒரு தேவனை கொண்டிருக்கிற ஜனம் வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லையா? நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க அவரை சமீபம்
சமீபமாக கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வேண்டும் பொழுதெல்லாம் அவர் உங்களை அருகாமையிலே நின்று, மகனே மகளே, உன்னுடைய வேண்டுதல்களை நான் கேட்கிறேன், நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்துவின் குடும்பத்தாரே, கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்திற்கு அவர் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமா இருக்கிறார். அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்க. அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறார். அவர் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுதும் நாம் இந்த செய்திக்காக ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நீர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, நீர் சமீபமானவராக இருக்கிறீர். நீர் எங்களை எப்போதும் பாதுகாக்கிறவர். இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.